இது சந்தோஷம் பார்ட் 2. அப்படி இருக்கும்போது அரசி தன்னோட புதிய முடிவை மீனா கிட்ட சொன்னும் போது மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அக்கா நீங்க சொல்றது உண்மைதான்க்கா, நானுமே அப்படிதான் இருக்க போறேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அது மெடிடேஷன் சொல்றாங்க. ஆனா மெடிடேஷன்னா என்னக்கா, ஒண்ணுமே புரியல. சும்மா உட்காந்துட்டு எதையும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா எப்படிக்கா? உட்கார்ந்த உடனே எனக்கு எல்லாமே யோசிடும். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அது ஞாபகம் வந்துருது. அக்காக்கு ஆப்ரேஷன், அது வந்துருது. இல்லைன்னா இவருக்கும் வேலையில பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு தோணிட்டு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு ஏதாவது தோணுது ஒழிய, மெடிடேஷன் சும்மா உட்காரு எதையும் யோசிக்க கூடாது ரெஸ்ட்ன்னு சொல்றாங்க, அது நடக்க மாட்டேங்குதுக்கா. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தியா, அது ரொம்ப சாத்தியம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நானா இருக்க போறேன், எனக்கு பிடிச்சதான் செய்ய போறேன். அந்த நேரத்துல யார பத்தி எதை பத்தி யோசிக்க மாட்டேன். அப்படிங்கறது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குக்கா. நீங்க சொல்றது இதுதான் எனக்கு மெடிடேஷன் அப்படின்னு மீனா சொல்லிச்சு. ஆமா மீனா, வாழ்க்கையில ஏதாவது இருந்துட்டே தான் இருக்கும், யாராவது இருந்துட்டே தான் இருப்பாங்க, ஏதாவது வெளியில ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் எண்ட்லெஸ். அதுக்கு ஒரு ஒரு எண்டே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு குவாக் குவாக் குவாக். அட பாரு, வாத்தெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, பரவாயில்லையே. ஆமாக்கா, அங்க பாருங்க எவ்வளவு வாத்து இருக்கு. ஆனா ஒரு 10-12 வாத்து இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரி வா மீனா, கிட்ட போய் பாக்கலாம், எனக்கு வாத்துனா ரொம்ப பிடிக்கும். சரிக்கா. நடக்கும்போது ஒரு இதமான காத்து 2 பேரும் அப்படியே மனசை அள்ளி கொண்டு போகுது. தன்னைத்தானே கொஞ்சம் மறந்து அந்த 10 வயசு பருவத்துக்கு போறாங்க. எந்த கவலையும் இல்லை, யார பத்தின எண்ணங்களும் இல்லை, எதை பத்தினதும் எல்லாமே தெளிவு, முழுக்க முழுக்க சந்தோஷம் மட்டுமே. ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி திருப்தியா வாழ்ந்த அந்த ஒரு ஸ்பேஸ் அங்க போறாங்க 2 பேரும். கா தேங்க்ஸ் கா. என்ன மாமினா? இல்ல, இன்னைக்கு நீங்க பார்க் கூட்டிட்டு வந்தீங்களா, அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஐ ரியலி நீடட் திஸ் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம் அம்மா மீனா, எனக்குமே தேவைப்பட்டுச்சு. ஆமாக்கா. என்ன 10 வயசு போயிட்டியா? ஆமா, நானும் 10 வயசுக்கு போய் தான் இருந்து பாக்குறேன். நீங்க மட்டும் தான் 10 வயசு போவீங்களா? நானும் தான் போறேன். ஆக்சுவலா 10 வயசு கூட போத்தல, இந்த நொடி நம்ம வாழலாம். 10 வயசுல இருந்த சந்தோஷத்தை இப்பவும் அனுபவிக்க முடியும் நம்மளால. ரொம்ப சாத்தியம்தான். அப்ப இருந்ததுக்கும் நமக்கு இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்கக்கா? ஒரு வித்தியாசமும் இல்ல மீனா. என்ன, இந்த உடம்பு தான் மாறி இருக்கு. அப்ப நம்ம குட்டியா கியூட்டா இருந்தோம், இப்ப நம்ம குண்டா அசிங்கமா இருக்கிறோம். இப்ப அசிங்கமா இல்ல, என்ன உடம்பு தான் மாறி இருக்கு. மத்தபடி என்ன மாறி இருக்கு சொல்லு? என்ன சூழ்நிலைகள் மாறி இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு வீடு, ஒரு வாசல், 2 பிள்ளைங்க, அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு காரோ இல்ல ஒரு ஸ்கூட்டரோ. வேற என்ன மாறி இருக்கு? அப்ப வெளியில இருக்க விஷயங்கள் மாறதான் செய்யும். எஜுகேஷன் சிஸ்டம், என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே மாறி இருக்கு. பட் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்க்கா? அந்த 10 வயசுல இருந்த அதே பர்சனா தான் நான் இப்பயும் ஃபீல் பண்றேன். அது என்னமோ உண்மை, அது ரொம்ப உண்மை மீனா. அப்ப இருந்த அதே சந்தோஷம், அப்ப இருந்த அதே தெளிவு, அதே அதே பர்சன் தான் நான். மாறவே இல்லை. வெளியில தான் எல்லாம் மாறி இருக்கும் இல்லையா, உள்ள நான் நானா தான் இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுவும் என்ன மாத்தல, யாராலையும் என்ன மாத்த முடியாது. அந்த அழகான ஒரு ஸ்பேஸ், அதை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். இவ்வளவு காலமா அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே தெரியாமல அது நடந்திருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸ் தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குது. தினைக்கும் எந்திரிச்சு வாழ்றதுக்கு. சாப்பாடு சோறு தண்ணி கொடுக்காத எனர்ஜிய எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி வெளியில அந்த காத்து மேல பட்டா போதும், 2 வாத்தை பார்த்தா போதும், அது வாத்து கத்துறது, அது நடக்கிறது, அது ஓடுறது பார்த்தா போதும், அது 2 வாத்து சண்டை போட்டுக்கிறது குழந்தைத்தனமா, அதை பார்த்தா போதும், மனசு அவ்வளவு சந்தோஷப்பட்டுடுது. எல்லாத்தையும் மறந்தது. இட்ஸ் ஒர்த் இட். ஜஸ்ட் இந்த 2 நிமிஷத்துக்காக
எதானாலும் பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. இந்த இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் திருப்பி 10வது வயசுக்கு போகணும் அவசியம் இல்லை. இந்த நொடி இந்த நிமிஷம் இங்கேயே நான் சந்தோஷமா இருக்கேன். எது எப்படி வந்தாதான் என்ன, ப்ரொமோஷன் வந்தாதான் என்ன, வராட்டி என்ன, எப்படியா இருந்தாலும் நாங்க நல்லாதான் இருப்போம். பையன் படிச்சா என்ன, படிக்கட்டிதான் என்ன, அவன் ஏதாவது ஒரு லைன்ல போயிட்டு அவன் சம்பாரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருப்பான். அதே மாதிரி பொண்ணும் சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல எதையாவது யோசிச்சுட்டு இல்ல. ஆமாக்கா, கவலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தூக்கி குப்பையில போடணும்க்கா. ஆமா மீனா, இந்த கவலையேன்றதே நான் எங்க அம்மாட்ட தான் கத்துக்கிட்டேன். ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுட்டு கவலைப்படுறதே அவங்களோட வேலை. அதை பார்த்து நானும் இது பேரு தான் இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்னு தெரியாம நானும் வாழ்ந்துட்டேன் அவங்களே பார்த்துட்டு. பட் அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது, அவங்க மத்தவங்களை பார்த்து அப்படிதான் இருந்திருக்காங்க. பட் ஆனா இப்ப நம்ம மாத்திக்கலாம்ல, நம்மள கண்டிப்பா இந்த நொடி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பயங்கரமா காத்தடிக்குது, கண்டிப்பா மழை பெய்ய போகுது. எனிவே, சோ ஆமாக்கா, காத்தடிக்குது, மழை பெய்ய போகுது. ஆனா எவ்வளவு ரம்யமான ஒரு வெதர். இப்பதான் வெயில் மூடி மூடி வந்தது, கூடவே எவ்வளவு அழகா அந்த வேவ்ஸ் தண்ணியில, இந்த குளத்துல அந்த வேவ்ஸ் எவ்வளவு அழகா மூவ் ஆகுது, அதுல வெயிலும் படுது. அப்படி இருக்கிறதுக்குள்ள பத்தியா ஒரு நொடிக்குள்ள மாறி போச்சு. ஒரே காத்தடிக்குது, மூடிட்டு வருது, மழை வேற போகுது. என்ன ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷன்ல. ஆமாக்கா, ரொம்ப அருமையாதான் இருக்கு. நம்ம கவலைப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லைல்ல. எல்லா சுச்சுவேஷனும் பார்த்தா எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே எல்லா கவலையும் பாய் பாய் சொல்லி ட்ரெயின் ஏறி போயிடும். எல்லா சந்தோஷமும் நம்ம தேடி ஹலோ சொல்லி வந்துரும். ஆமா, அது என்னமோ உண்மைதான்க்கா. சோ மழையில நனையலாமா இல்லைன்னா ஓடி போலாமா? மழையில நனைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் கொடையை வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு என்ன, இன்னைக்கு மழை வந்தா நனையலாம். ஆமா, லெட்ஸ் டூ திஸ் மீனா. ஆமா, பட் மழை வருதா பாப்போம், இருட்டிட்டு இருக்கு. ஆமாக்கா, நான் இதான் என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்ல போறேன். ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமா இருங்க, போதும். எல்லா கவலையும் பிச்சுக்கிட்டு ஓடும், சந்தோஷம் தானா ஓடி வரும். ஆமா மீனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லு. மெடிடேஷன் யோகான்னு நம்ம சும்மா ஓடுறோம், அங்க ஏதோ உடம்பு இப்படி வளைச்சு அப்படி வளைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இல்ல கோயில் கோயிலா ஓடுறோம். எவ்வளவோ கோயில் போயாச்சு, என்னவோ பண்ணிச்சு. என்ன நடந்தது? ஒன்னும் நடந்தது இல்ல. ஆனா இந்த ஒரு கான்செப்ட் போதுங்க. ஆமா, ரொம்ப இயல்பானது, ரொம்ப பிராக்டிக்கலானது. ஆமாக்கா. ஐயோ, மழை வந்துருச்சு, நனைஞ்சிட்டே ஓடலாம் வா. மழை நல்லா பெய்யுது. 2 பேரும் காருக்குள்ள வந்துட்டாங்க. பா, மணி 3 ஆச்சுக்கா. ஆமா, நேரம் போனதே தெரியல. சந்தோஷமா இருக்கும் போது, மனசு சும்மா பயங்கர சந்தோஷமா இருக்கும் போது நேரம் போறதே தெரியாது மீனா. அதுதான் அதுதான் ஒரு அருமையான விஷயம். ஆமாக்கா, தெரியவே இல்லை. நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நேரம் போயிடுச்சு பத்தியா. ஆமா, ஆனா நமக்கு நேரம் ரொம்ப இழுக்குது போகல அப்படின்னா நம்மள எங்கேஜ் படிக்கல அப்படின்னு அர்த்தம். ஆமாக்கா, சரி. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளா இருந்ததுக்கா. வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். பசங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க வந்துடும். ஆமா மீனா, வீட்டுக்கு போலாம் வா. இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருந்தது. இந்த ஒரு சின்ன ஒரு கருத்தை மனசுல வச்சுட்டு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம். சந்தோஷம் தானா தேடி வரும், நம்ம தேடி போக தேவையில்லை. ஆமாக்கா, சரி வாங்க. மலையில ஓட்டுறது கூட ஒரு சந்தோஷம் தான், வாங்க ஓட்டிட்டு போலாம். ஷியோர் மீனா. 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க, அதோட கதை முடியுது. சோ இன்னையோட கருத்து, சந்தோஷத்தை எப்படி நம்ம தேடி போகத்தால அது நம்மள தானா தேடி வரும்போது நம்மள அமைச்சுக்கணும். நம்ம தேவையில்லாததெல்லாம் தலையில இருந்து தூக்கி போட்டோம்னா அதுக்கு தானே இடம் கிடைக்கும். அதுக்கு இடம் இல்லாமல கண்டதையும் தலையில வச்சிருந்தோம்னா பிரச்சனை. சோ நம்ம மைண்ட கிளியரா வச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க, சந்தோஷம் தானா ஓடி வரும்.
அவ்வளவுதான். அதோட இன்னைக்கு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.